வணக்கம். முக்கிய செய்திகள். நடிகர் விஜய் வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை. பொறியியல் கல்லூரிகளுக்கு ரேங்கிங் நடைமுறை அறிமுகம். மும்பை ரயில் குண்டுவெடிப்பு, 5 பேருக்கு தூக்கு தண்டனை அறிவிப்பு. குஜராத்தில் பயங்கரவாதிகள் ஊடுருவல், உளவுத்துறை எச்சரிக்கை. ஜாக் வார்னருக்கு வாழ்நாள் தடை, ஃபிஃபா அதிரடி அறிவிப்பு. விரிவான செய்திகள். நாளை வெளியாகவிருக்கும் புலி திரைப்படத்தில் நடித்த நடிகர் விஜய், சமந்தா மற்றும் நயன்தாரா ஆகியோரின் அலுவலகம் மற்றும் இல்லங்களில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். புலி திரைப்படம் ரூபாய் 118 கோடி செலவில் தயாரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் சிம்புதேவன், தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானோ, மதுரை அன்பு செல்வகுமார் ஆகியோரின் வீடு அலுவலகத்திலும் சோதனை நடத்தினர். குறிப்பாக வருமான வரி கட்டாததன் காரணமாகவும் அதில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதன் காரணமாகவே வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. திடீரென சினிமா பிரபலங்களின் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பொறியியல் கல்லூரிகள், மேலாண்மை கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களை தரவரிசைப்படுத்தும் புதிய நடைமுறையை மத்திய அரசு நேற்று அறிமுகம் செய்தது. இந்த நடைமுறையை மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள பொறியியல் கல்லூரிகளின் தரவரிசை பட்டியல் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்படும். இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சிறந்த கல்லூரியை தேர்வு செய்ய மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்கிறார்கள் கல்வியாளர்கள். மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அமைத்த துணைக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் இந்த புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு மும்பையில் நிகழ்ந்த ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் 5 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மும்பை ரயில்களில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பு வழக்கை விசாரித்து வந்த மும்பை சிறப்பு நீதிமன்றம் இன்று குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரங்களை அறிவித்தது. அதில் மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளிகள் 12 பேரில் 5 பேருக்கு தூக்கு தண்டனை விதிப்பதாக நீதிபதிகள் அறிவித்தனர். மேலும் குற்றவாளிகள் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மும்பை ரயில் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 188 பேர் மரணமடைந்தனர், நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 13 பேரில் 12 பேர் குற்றவாளிகள் என்று சில நாட்களுக்கு முன்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. குஜராத்திற்குள் பயங்கரவாதிகள் நுழைந்திருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதனால் அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பை அதிகப்படுத்தவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. உளவுத்துறை கடந்த வாரம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கையில் செப்டம்பர் 25 இரவு மற்றும் செப்டம்பர் 26 காலையில் அரபிக்கடல் வழியாக 12 முதல் 13 பயங்கரவாதிகள் பயங்கர ஆயுதங்களுடன் குஜராத்திற்குள் நுழைந்ததாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எச்சரிக்கை தகவல் நாடு முழுவதிலும் உள்ள விமான நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. நன்கு பயிற்சி பெற்ற அந்த பயங்கரவாதிகள் முக்கிய நிறுவனங்கள் அல்லது முக்கிய இடங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களை குறிவைத்து தாக்க வாய்ப்புள்ளது எனவும் உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதே போன்ற எச்சரிக்கை மே மாதமும் வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஃபிஃபா அமைப்பின் முன்னாள் துணைத் தலைவரான ஜாக் வார்னர் கால்பந்து விளையாட்டு தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளிலும் ஈடுபட அந்த அமைப்பு வாழ்நாள் தடை விதித்துள்ளது. இது குறித்து அந்த அமைப்பின் நெறிமுறைகள் குழு சார்பில் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஃபிஃபா துணைத் தலைவராக பதவி வகித்த காலத்தில் ஜாக் வார்னர் தொடர்ந்து தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. இதனால் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் அனைத்து கால்பந்து நடவடிக்கைகளிலும் அவர் ஈடுபடுவதற்கு வாழ்நாள் தடை விதிக்கப்படுகிறது. தனது பதவியில் இருந்தபோது ஒப்பந்தங்களை ஒப்புக்கொள்வது போன்ற நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகித்த வார்னர் சட்டவிரோதமாக பணம் பெற்றது உட்பட நிதி மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. மேலும் செய்திகளை பார்க்க tamil.webdunia.com என்ற இணையதளத்தை பார்க்கவும்.